இந்த அரசை ரெப்ரசென்ட் பண்ற 4 பேர் இங்க இருக்கிறாங்க. அந்த 4 வெங்காயங்கள்ட்ட எங்க இருங்க பெண்ணண்ட பொறுக்கியாண்டே பாஸ் நான் பெண்ணண்ட காப்பட்ட சுட்டா மீடியா தத்தோட அந்த பேக்ல தகானங்கறனே உள்ளோ அதிகாரத்தையும் இந்த அரசாங்கத்தையும் நீதிக்கு முரணா செயற்பட்டவர்களை நோக்கி தான் கேள்வி இருக்கணும். எப்பவுமே கேள்விகள் யாரை நோக்கி கேட்கப்படுது? போராடுற மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும். மாவட்டத்தினுடைய இனப்பரம்பலை சிதைக்கும் பொழுது எங்களுடைய உரிமைகளை நாங்கள் முற்றாக இழக்கின்றோம். அனுமதிக்கணும். ஏதோ உலகத்திலேயே நீதி வாய்ந்தவர்களாகவும் இடதுசாரிய தத்துவம் பேசுறவங்க தங்களை காட்டிக்கொள்றவர்கள் எந்தவித நீதியமற்றவர்களாக ஒரு ஆவணம் இல்லை எங்கட கையில். ஒரு விகாரை கட்டுப்பட்டு விட்டது என்றெல்லாம் பலர் கூறுகின்றார்கள். ஆனால் தென்னிலங்கையில் பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் போலீஸ் நிலையங்களுக்கு இருக்கிற அந்த சட்டத்தை அவர் தனக்கு கையில பாவிக்கிறார். கையில் அனுரவின் அரசும் தொடர்ச்சியாக இந்த ஆக்கிரமிப்பிற்கு தனது ஆதரவு போக்கை நிர்வாகம் என்று சொல்லிக் கொண்டு நெல்லியடியினுடைய இந்த ஓய்சி இருக்கிறார். தொல்பொருள் சின்னங்களாக இருந்த 49 சின்னங்களும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அளிக்கப்பட்டுள்ளது. அல்ல இதுல இருக்கிற இந்த போலீஸ் எவனாவது ஒரு இந்த பைத்தியக்கார போலீஸ்காரன் வீட்டுல போய் நான் கட்டலுமா? நான் திருவோணமலையில் பிறந்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையில் திருவோணமலை மண் உங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கும். இப்படித்தான் ஒவ்வொரு சிறிய சிறிய விகாரைகள் வந்து பின்னர் அது குடியேற்றங்களாக மாற்றப்பட்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார் ராஜீவ்கான், மக்கள் போராட்ட முன்னணியினுடைய தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர். நாங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தி நமது கட்சியின் சார்பாக தையிட்டியில் கட்டப்பட்டுள்ள சட்டத்துக்கு முரணான இந்த விகாரை அகற்றப்பட்டு தையிட்டியினுடைய இந்த நிலத்திற்கு உரிமையான மக்களிடம் அந்த நிலம் ஒப்படைக்கப்பட வேண்டும். தொடர்ந்து பௌத்த பேரினவாதத்தினால் பல ஆண்டு காலமாக பல மோசமான பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு பெற வேண்டும். எனவே இந்த ஆக்கிரமிப்புகளை நாங்கள் தொடர்ந்து அங்கீகரிக்க முடியாது. இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு நாங்கள் பயப்பட முடியாது. அனுரவின் அரசும் தொடர்ச்சியாக இந்த ஆக்கிரமிப்பிற்கு தனது ஆதரவு போக்கை வழங்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவற்றுக்கு எதிராக இங்கு ஒரு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீண்ட காலமாக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் பூரணமான எங்களுடைய ஆதரவை வழங்குகின்றோம். அது மட்டுமல்ல, இன்று இந்த விகாரையினுடைய அகற்றம் தொடர்பாக பலரும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஒரு விகாரையை அகற்ற முடியாது, விகாரை கட்டுப்பட்டு விட்டது என்றெல்லாம் பலர் கூறுகின்றார்கள். ஆனால் தென்னிலங்கையில் பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் நீர்ப்பாசன விடயங்களுக்காகவும் பெருந்தெருக்கள் அபிவிருத்திகளுக்காகவும் இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய ஆதாரத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் உட்பட தொல்பொருள் சின்னங்களாக இருந்த 49 சின்னங்களும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு கொடுவத்த என்ற இடத்திலே நிர்மாணிக்கப்பட்ட சட்டத்துக்கு விரோதமான விகாரை வீதி அதிகார சபையினுடைய வழக்கினால் சட்டவிரோதமான விகாரை என்று நிறுவப்பட்டிருக்கின்றது. எனவே சட்டவிரோதமான விகாரைகள் அல்லது அபிவிருத்திக்கென விகாரைகள் இலங்கையில் உடைக்கப்பட்டிருக்கின்றது, அகற்றப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்களுக்கு ஒரு நீதி, இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு நீதி என்றால் இதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால் சிங்கள பேரினவாதத்தினுடைய ஆக்கிரமிப்பு போக்கும், தமிழருக்கு எந்த ஒரு இடத்தையும் விட்டுக் கொடுக்க கூடாது என்ற நிலைமையும், தமிழ் மக்கள் எந்த ஒரு இடத்திலுமே தங்களுடைய இடங்களில் பூரண இன சுதந்திரத்துடன் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரே சிந்தனையில் தான் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் திருவோணமலையில் பிறந்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையில் திருவோணமலை மண் உங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கும். இப்படித்தான் ஒவ்வொரு சிறிய சிறிய விகாரைகள் வந்து பின்னர் அது குடியேற்றங்களாக மாற்றப்பட்டு அங்கு இன்று தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் என்று 3 இனமும் சரிசமனாக வாழ்கின்றார்கள். அந்த யுத்த காலத்திலே எங்களால் அதனை எதிர்த்து சரியான முறையிலே போராட்டங்களை நிகழ்த்த முடியவில்லை. சேருவில என்ற கிராமம் அனுராதபுரத்தில் இருக்கின்ற சிங்கள மக்களை கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்டது. இதனால் என்ன விளைவென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் மாவட்டத்துக்கு மாவட்டம் தான் சகல விடயங்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக அனுமதி உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைத்துமே மாவட்டங்களுக்கு என்று வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தினுடைய இனப்பரம்பலை சிதைக்கும் பொழுது எங்களுடைய உரிமைகளை நாங்கள் முற்றாக இழக்கின்றோம். இந்த இலங்கையிலே எங்களுக்கென்று இருக்கின்ற தாயக பிரதேசம் என்பது மிக சிறிய பரப்பு. அந்த பரப்பில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனில் புகுந்து இனப்பரம்பலை குலைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள், இனப்பரம்பலை சிதைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள், ஏற்கனவே நீதி கேட்கின்ற பொறிமுறையில் எந்தவித நீதியும் வழங்கப்படாமல் தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு மேலதிகமாக மேலும் மேலும் சட்டத்தால் கூட எங்களை காப்பாற்ற முடியாத நிலையை நாங்கள் தையிட்டியில் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதனை ஒரு நாட்டில் இருக்கின்ற சட்டம் கூட காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்குமாக இருந்தால் அவனை விட உரிமையற்ற மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. எனவே இந்த பிரதேசத்திலே இந்த காணிகளை தொலைத்துவிட்டு நிற்கின்றவர்கள் உரிமையற்றவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம். உரிமையற்றவர்களுக்காக யாராக இருந்தாலும் நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும். எங்களுடைய குரல் அவர்களுக்காக ஓங்கி ஒலிக்க வேண்டும். அனைவரும் இந்த நேர்மையான நீதி கேட்கும் போராட்டத்திற்கு
கட்சி பேதங்களை மறந்து அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இந்த போராட்டம் ஏதோ ஒரு அடிப்படையில் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது வெறுமனே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் வெற்றி அல்ல, இது அனைத்து தமிழ் மக்களின் வெற்றியாக அமையும். இது வெற்றி பெறும் பட்சத்தில் ஏனென்றால் நாளை யாரினுடைய வீட்டு காணிக்குள்ளும் வந்து யாரும் விகாரையை கட்டிவிட்டு உங்களை வெளியேற்றலாம் என்பதுதான் இந்த தையிட்டியினுடைய ஒற்றையொரு வெளிப்பாடாக இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும். ஆளுநர் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதி இருக்கும் பொழுது கூறுகின்றார், இந்த காணி உரிமையாளர்களுக்கு வேறு காணியை வழங்குவோம் என்று. நான் அவருக்கு சவால் விடுகின்றேன், ஆளுநருடைய காணியில் நாங்கள் சென்று ஒரு விகாரையை கட்டிவிட்டு ஆளுநரை அந்த காணியிலிருந்து வெளியேற்றினால் அவர் அனுமதிப்பாரா என்ற கேள்வியை நீங்கள் அனைவரும் ஆளுநரிடம் கேட்க வேண்டும். எனவே ஆளுநருக்கு ஒரு சட்டமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சட்டமும் என்று இந்த நாட்டில் நாங்கள் இருக்க முடியாது. எனவே இதனை பார்த்து நாங்கள் தொடர்ச்சியாக மௌனித்துக் கொண்டு இருப்போம் என்று மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம். இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது தமிழ் மக்களின் இருப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு வெற்றியாக அமையும். எனவே இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய பூரணமான ஆதரவு இருக்கும். அனைவருக்கும் நன்றி. ನೀತಿ ವಿರೋಧ ಏಕಟ ಆರಕ್ಷಣ ಜನತಾවට කතා කරන ඒක අයිතිකාරය මේ ඉඩම අයිතිකාරය මෙතන ඉන්නවා. ඕගොල්ලෝ මෙතන ඉඳලා මේගොල්ලෝ කතා කරනවා. ඒ කොහොමද කතා කරන්නේ? නඩුවක් දාන ඕගොල්ලෝ තින් ආරක්ෂක දෙනවද නේ? නීති විරෝධයට කොහොමද ආරක්ෂාව දෙනවා? ආ ඒකට දෙන්නේ හද නැද්ද ඉන්න? කොහොමද මේ මෙතන ඉන්න කට්ටිය කතා කරනවා? ඒගොල්ලෝ ඉඩම අයිතිකාරය. මීඩියට ඇතුළට යන්න බෑ කියලා තහනම් කරලා තියෙනවද කියලා තහන්නේ. නෑ පෙන්නන්නකෝ චුටක් අපිට. මීඩියානේ කියලා අපි තහන්නේ. වෙන්නන්න දැන් ගෙන්නන්න යා. පෙන්නන්න බොරු කියන්න එපා සර්. නෑ පෙන්නන්නකෝ අපිට චුට්ටක්. මීඩියාත් ඇතුළට යන්න බෑ කියලා තහනම් කරනවනේ ඔයගොල්ලෝ. මොකක්ද අප්පා මේ? විනෝද පන්සල හදලා තියෙනවා ඒකට ආරක්ෂාද? ලැජ්ජා වෙන්න. நீங்க மீடியாவே பாக்குறீங்க தானே, உங்களுக்கு இன்றைக்கு நடக்கிற நீதிய உங்களுக்கு ஒரு அடையாள அட்டை தந்திருக்கு. மீடியா உள்ளுக்கு போறதுக்கு உங்களுக்கு சகல அனுமதியும் இருக்கு. நீங்க என்ன விகாரி அடிக்க போறீங்க? உங்களுக்கு பாருங்க, இன்றைக்கு நடக்கிற ஒடுக்குமுறை உங்களுக்கு ஒரு அடையாள அட்டையை கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் தந்திருக்கு, அரசாங்க தகவல் திணைக்களம். உங்களுக்கு எங்கேயும் நீதி சேகரிக்க முடியும். இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு செய்தியை சேகரிக்க முடியும். உங்களுக்கு ஜனநாயகத்தினுடைய ஒரு தூணாக இந்த அடையாள அட்டையை தந்திருந்தா உங்களை உள்ளுக்கு போக விட இல்லையா நிர்வாகம் என்று சொல்லிக் கொண்டு நெல்லியடியினுடைய இந்த ஓஐசி இதுல இருக்கிறார். அவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை போலீஸ் நிலையங்களுக்கு இருக்கிற அந்த சட்டத்தை அவர் தனக்கு கையில பாவிக்கிறார். கையில் எடுத்து உங்களை அனுமதிக்க முடியாத இடத்துல தான் இந்த மக்கள் நின்று போராடுறோம். தயவு செய்து மன்றாட்டமாக இருக்கிறோம், இந்த செய்திகளை கொண்டு சேருங்க. இல்ல நீங்க இங்க ஒருத்தர் இருக்கிறார் தானே, ஜேபி பிரதான நபர் சந்திரசேகரன் இன்றைக்கு இங்க ஒரு அதிகாரம் படைச்ச நபரா இருக்கிறார். தயவு செய்து அவர் எங்க சந்திச்சாலும் கேளுங்க, இதுதான் அவங்களோட நீதியாண்டு முதல்ல கேளுங்க. அவங்களோட வேற எந்த இதுக்கும் அனுமதிக்க வேணாம். ஏதோ உலகத்திலேயே நீதி வாய்ந்தவர்கள், அவங்க இடதுசாரிய தத்துவம் பேசுறவங்க தங்களை காட்டிக்கொள்றவர்கள், எந்தவித நீதியமற்றவர்களாக ஒரு ஆவணம் இல்லை இவங்களோட கையில. ஒரு வீதியை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை, ஒரு ஊடகவியலாளரை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை. இது வெறுமனே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யறாங்க. அதிகார துஷ்பிரயோகம் தான் நீங்க இடம்பெற்று கொண்டு அதிகார துஷ்பிரயோகத்தை செய்யறதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டது யாரால? இந்த அரசால. இந்த அரசை ரெப்ரசென்ட் பண்ற 4 பேர் இங்க இருக்கிறாங்க. அந்த 4 வெங்காயங்கள்ட்ட எங்க இதுதான் நீங்க வழங்குற ஆட்சியான் எங்க ஆண்டாலும் கேளுங்க. இங்க இருந்த வாக்கு போட்ட மக்கள் முதல்ல வெக்கப்படும். இந்த மாதிரியான அதிகார போக்கையும் இந்த மாதிரி அக்கிரம போக்கையும் தான் இவ்வளவு காலம் கண்டிருக்கேன் நாங்க. இதன் தொடர்ச்சி தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. அப்ப இந்த அரசாங்கங்கள்ட்ட இருக்கிற நபர்களை கண்டு, அவர்கள எம்பிமாரை கண்டு நீங்கள் உடனே கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, எங்க சந்திச்சாரு இந்த விசர் கூத்துகளை காட்டாம முதல்ல சனத்துக்கான நீதியை வழங்க சொல்லும். ஒரு நாடு நீதி இல்லாத நாட்டிலே எதுவுமே உருப்படியா இருக்காது. ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் சமனா இருக்கக்கூடிய சட்டம் தையிட்டில இருக்கிற மக்களுக்கு மட்டும் வேறொரு வகையில இருக்கட்டா இது என்ன நாடு? ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எப்பவுமே வேற தான் இருக்கு. ஏதாவது ஒரு சட்டம் உங்களுக்கு வேலை செய்தா அல்ல இதுல இருக்கிற இந்த போலீஸ் எவனாவது ஒரு இந்த பைத்தியக்கார போலீஸ்காரன் வீட்டுல போய் நான் கட்டலுமா? இதுல நிக்கிற மோட்டு போலீஸ்காரன் வீட்டு காணிக்குல போய் நான் ஒரு வியாரையை கட்டிட்டு இவனை வெளியே போக சொல்லலுமா? ஆனா இவன் வந்து ஒரு சட்டவிரோதமா கட்டப்பட்டதுக்கு சட்டத்தை பாதுகாக்கிற உடைய போட்டுட்டு வந்து பாதுகாப்பு வழங்கிட்டு நிக்கிறான். இது சரியா? போலீஸ் யார்? போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியவன், சட்டவிரோதத்துக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கான். இந்த நாட்டில் இதானே நடக்குது. இது யார் தட்டி கேட்கறது? இதை தட்டி கேட்கிற ஆக்களை நோக்கி எவ்வளவு பேர் கேள்வி கேட்கிறாங்க. யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? அதிகாரத்தையும் இந்த அரசாங்கத்தையும் நீதிக்கு முரணா செயற்பட்டவர்களை நோக்கி தான் கேள்வி இருக்கணும். எப்பவுமே கேள்விகள் யாரை நோக்கி கேட்கப்படுது? போராடுற மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும். தயவு செய்து
இந்த ஊடக துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஆதரவாளர்கள் இந்த விடயங்களை எடுத்து செல்லுங்க. குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வெரளிகள், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வெரளி கூட்டங்கள்கிட்ட காணேக்கில் இந்த விஷயங்களை எடுத்து உண்மையா நீங்க சொல்லணும். என்னண்டா இது ஒரு இனியில மோசமான ஒரு ஆக்கிரமிப்பும் அராஜகம். இந்த அராஜக போக்குக்கு ஒரு பொழுது நாங்கள் இசைந்து போகக்கூடாது என்ற விஷயத்தை நீங்க இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தயவு செய்து எடுத்துக்கூறுங்க. நன்றி.